அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் நன்றி மறந்தவர்கள் அப்படிங்கிற டாபிக்ல பனைமரத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழர்கள் நன்றி மறந்தவர்களா? இந்த உலகத்திலேயே நன்றி கூடுதலா, விசுவாசம் கூடுதலா இருக்கிறவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நாம சொல்லிக்கிட்டாலும், தமிழுக்காக நிறைய உழைத்தவர்களை மறந்தவர்களும் நாம தான். இந்த தமிழ் வளர்வதற்கு காரணமாக இருந்த பனைமரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை மறந்துவிட்ட சமூகமாக வாழ்கிறதும் இதே தமிழர்கள் தான். தமிழர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் பனைமரங்கள் என்பது இருந்தன. அதற்கு உதாரணமா நம்ம சொல்ல போனா மலேசியா, மொரீஷியஸ், ஈழம், தென்னாப்பிரிக்கா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உலகில் 108 நாடுகளில் பனைமரம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த 108 நாடுகளிலும் இந்த பனைமரத்திலிருந்து கல் இறக்குவதற்கோ பதநீர் குடிப்பதற்கோ எந்த தடையும் கிடையாது. தமிழகத்தில் நம்முடைய மாநில மரமான பனைமரத்திலிருந்து கல் எடுப்பது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் நாம் இழந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 கோடி பனைமரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க. இப்போ தமிழகத்தில் வெறும் 5 கோடி பனைமரங்கள் மட்டுமே இருக்கின்றன, அதுவும் அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு வேறொரு புள்ளி விவரம் சொல்லுது. சோ இந்த பனைமரத்தை காப்பதற்காக இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற அந்த கட்சியும் சொல்லலாம். சோ இந்த இரண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய நன்றிகளும் வணக்கங்களும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனைமரத்தை பாதுகாப்பதற்காக அவங்க எடுத்த முடிவு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு முடிவாக இருக்கும். இதை பார்க்கிற இந்த சகோதரர்கள் கண்டிப்பா இந்த முடிவுல இருந்து நீங்க எப்பவுமே பின்மாறக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னை மரம் வச்சவன் தின்னுட்டு சாவான், பனைமரம் வச்சவன் பார்த்துட்டு தான் சாவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னை மரம் அப்படிங்கிறது நாம சாப்பிடுறதுக்காக வைக்கப்படுற மரம். ஆனா பனைமரம் நீ அல்ல, உன்னுடைய தலைமுறை நல்லபடியா இருப்பதற்காக நீ வைக்க வேண்டிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பனைமரம் நம்முடைய முன்னோர்களால் வச்சு வளர்க்கப்பட்ட பிறகு இப்போது நாம் அதன் பயனை அனுபவித்து அதை மறந்து விட்டோம். நமக்கு எந்த ஒரு பொருள் ஈஸியா கிடைச்சாலும் அந்த பொருளுக்கு வேல்யூ இல்லாட்டி அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்போ நான் சொல்றேன், ஒரு பனைமரத்தை நீங்க பார்க்கும்போது இனி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பனைமரத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்க கவனிப்பீங்க. ஆனா இத்தனை நாள் வர அந்த பனைமரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒண்ணுக்குமே உபயோகப்படாத ஒரு மரமாகத்தான் தோன்றி இருக்கும். ஒரு பனைமரத்தில் சராசரியாக ஒரு வருடத்தில் 17,000 ரூபாய் வரவாக கிடைக்கும் அப்படின்னு வேறொரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு பனைமரம் அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் 180 லிட்டர் பதநீர் தருகிறது. 30 கிலோ கருப்பட்டி நம்ம அதுல இருந்து உற்பத்தி பண்ணி எடுக்கலாம். 6 பாய்கள் அதுல இருந்து தச்சு எடுக்கலாம். 10 கிலோ விறகு நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 சின்ன சின்ன பெட்டிகள் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதனாலதான் நமக்கு 17,850 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு வருமானம் கிடைக்குது, ஏன் பனைமரத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு கேட்டா, ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க. இந்த பனை ஏறுபவர்களே அவர்கள் பனை ஏறி அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியாவே குறிப்பிட்டு ஊருக்கு வெளியிலயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய குடில் என்பது ரொம்பவே சின்ன குடிலாக இருக்கும். அவங்களுடைய வேலை ரொம்ப உயரத்துல, கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் அப்படிங்கிறது 30-40 அடியில வளர்ந்துருக்கும். சோ மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா தான் கெட்டி கொடுக்க போகும் தன்னுடைய மகளின் வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்ச சில பெற்றோர்கள் இருந்தாங்க. இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதை பத்தியும் கொஞ்சம் பேர் யோசிச்சாங்க. இப்படின்னு சொன்ன உடனே இந்த பனை ஏறுபவர்கள் என்ன நினைச்சாங்க, ஓகே இதுக்கு மேல நம்ம இந்த தொழில இருக்கக்கூடாது, நம்ம வேற தொழிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. இப்போ பனை ஏறுபவர்கள் அப்படிங்கிறவங்க இல்லாமே இருக்காங்க. இதனால நிறைய பனைமரங்கள் அப்படிங்கிறது பராமரிப்பு இல்லாமையே அழிந்து விட்டன. யாருக்கும் இந்த பனைமரங்கள் தேவைப்படாத போது இவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பனைமரத்தையும் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க, செங்கல் சூளைக்கு வெறும் விறகாக பயன்படுத்துவதற்காக. இப்போ பனை ஏறுபவர்கள் இல்லாட்டி எந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் அது கார்ப்பரேட் கையில போகும்போது இதுக்கு மவுசு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டம் வரும், நீங்க பாக்குற 10 ஏக்கர் ஃபுல்லா பனைமரங்கள் இருக்கும். பனை ஏறுபவர்களுக்கு மனிதர்கள் வேண்டாம், இயந்திரங்கள் இருக்கும். இயந்திரங்கள் ஏறி நொங்கையும் சரி இல்லாட்டி பதநீரையும் சரி கீழே இறக்கிட்டு வரும். அதை நம்ம விலை கொடுத்து வாங்க போறோம். 1 கிலோ கருப்பட்டி கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்க போற காலகட்டம் அப்படிங்கிறது இன்னும் 10 வருஷத்துக்குள்ள வரும். ஏன் கேட்டீங்கன்னா, இப்போ ஒடங்குடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சொந்த ஊர்ல தான் கூடுதலா கருப்பட்டி அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணப்பட்டது. அந்த இடத்துல இப்போ 1 கிலோ கருப்பட்டி, நல்ல கருப்பட்டி வேணும்னா 320 ரூபாய் கொடுக்கணும். சோ அந்த அளவுக்கு இப்போ கருப்பட்டிக்கு தேவைகள் என்பது கூடிக்கொண்டு வருகிறது. ஆனா அதை உற்பத்தி பண்ணும் திறன் என்பது நம்மிடம் இருந்து குறைந்து கொண்டே வருகிறது. பனைமரத்தால் இவ்வளவுதான் லாபமா அப்படின்னு கேட்டா, பனைமரத்தால் இது மட்டும் லாபம் கிடையாதுங்க. அதுக்கு வேர்ல இருந்து உச்சி வர லாபமோ லாபம் தான். இதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பனைமரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூலோகத்தின் கற்பக தரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்களிலும் இந்த பனைமரம் அப்படிங்கிறது தலவிருட்சமாக வைக்கப்பட்டது. எப்பவுமே ஒரு பொருளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கோயில கொண்டு வைக்க வேண்டியது அப்படிங்கிறது பண்டைய மன்னர்களின் தொண்டு தொட்ட வழக்கமாக இருந்தது. அதே மாதிரி இந்த பனைமரத்தையும் நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் கோயில்களிலும் இது தல விருட்சமாக வைக்கப்பட்டது அப்படிங்கிற வேறொரு செய்தியை புரிஞ்சுக்கோங்க. பனைமரம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே நல்லது செய்வது கிடையாது, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் விவசாயிகளுக்கும் எண்ணிலடங்கா நல்லதை செய்து கொண்டிருந்ததுதான் இந்த பனைமரங்கள்.
எப்பவுமே பனைமரத்தை நீங்க பாத்தீங்கன்னா வயல்வெளிக்கு சைட்லயோ இல்லாட்டி நீர்நிலைகளுக்கு சைட்லயோ தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண் அரிப்பை தடை செய்யும் மிகப்பெரிய ஒரு அரணாகத்தான் இந்த பனைமரம் இருந்தது. அதே மாதிரி பனைமரத்துக்கு கீழே சின்ன சின்ன விலங்குகள், ஓணான்கள் இப்படி நிறைய பேருக்கு வீடாக இருந்தது. பனைமரத்தின் மேல் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அணில்கள், பச்சைக்கிளிகள் இப்படி அவங்களுக்கு தேவையான வீடுகளாக இருந்துச்சு. அதுக்கும் மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா தூக்கணாங்குருவி, வவ்வால்கள், சின்ன சின்ன குருவிகள் இவர்களுடைய இருப்பிடமாக இருந்தது. சோ ஒட்டுமொத்தமா ஒரு பனையை அழிப்பதால் என்னெல்லாம் இந்த எக்கோசிஸ்டத்துல பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன விலங்குகள், பறவைகள் இவங்களுடைய எல்லா இருப்பிடமும் அழிக்கப்படுகிறது. அவர்களுடைய அரணாக திகழ்ந்த ஒரு பனைமரம் அழிக்கப்படும் போது இந்த எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பனைமரத்தின் அழிவுகள் எப்போதிலிருந்து தொடங்குகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தொடங்கிருச்சு. ஆனா எப்போது இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சோ 1993 இருந்து இந்த பனைமரம் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒதுக்கப்பட்ட ஒரு மரமாக தென்படுகிறது. அதுக்கு முன்னாடியே பனைமரம் எப்போது ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம எப்போ உபயோகப்படுத்த தொடங்கணுமோ, நமக்கு எப்போது இந்த உடலுக்கு தேவையான சர்க்கரை அப்படிங்கிறது நீ இந்த மாதிரி சீனியை சாப்பிட்டாதான் உனக்கு கிடைக்கும், கருப்பட்டிலாம் சாப்பிட்டா உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி உன்னை அட்வர்டைஸ்மெண்ட் வழியா ஏமாத்தினானோ அன்னையிலிருந்து இந்த பனைமரத்துக்கு அழிவு என்பது வந்துவிட்டது. நான் சொன்னேன் 108 நாடுகளில் பனைமரம் அப்படிங்கிறது இருக்கு. கம்போடியா நாட்டில் இப்போதும் நீங்க எந்த இடத்தை பார்த்தாலும் அங்க பனைமரம் இல்லாத ஒரு இடத்தை நீங்க பார்க்கவே முடியாது. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி அவங்க கைவினை பொருட்களாகவும் அவங்க அன்றாடம் உபயோகிக்கும் தொப்பியாக இருக்கட்டும் இல்லாட்டி குழந்தைகள் விளையாடும் பொருட்களாக இருக்கட்டும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த பனைமரத்தை அவங்க பணம் காய்க்கும் மரமாக மாற்றிவிட்டார்கள். தமிழர்கள் நாமோ கண்டிப்பா இதை செய்ய மாட்டோம். தமிழ் வாழ்வதற்கு காரணமாக இருந்தது பனைமரம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முதல் காரணம் அப்படிங்கிறது ஓலைச்சுவடிகள். இந்த ஓலைச்சுவடிகள் எங்க இருந்து எடுக்கப்பட்டன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பனைமர ஓலைச்சுவடிகள் தான் நீண்ட காலமாக கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான சங்க இலக்கியங்கள் ஆனாலும் சரி இல்லாட்டி காப்பியங்கள் ஆனாலும் சரி இந்த ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகளை தந்த இந்த பனைமரத்தை நாம் மறந்து நிற்கும் போது கண்டிப்பா இதுக்கு மேலேயும் தமிழர்கள் நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? வேறொரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு இனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இனத்தின் கடவுள் வழிபாடு எப்படி இருந்தது, அவர்கள் உடைகள் எப்படி இருந்தன, அவங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடா இருந்துச்சு, அவங்க உபயோகிக்கும் பொருட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, இதெல்லாம் ஆலோசிச்சு இல்லாட்டி இதெல்லாம் படிச்சுட்டு தான் அந்த இனத்தை குறித்து எல்லாருமே படிக்க தொடங்குவாங்க. சோ ஒரு இனம் உபயோகப்படுத்தின ஒரு பொருளை நாம் மறந்துவிட்டால் அந்த இனத்தின் அடையாளம் என்பது அழிக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதனால புரிஞ்சிருக்கும். இதை பொருள்சார் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருள்சார் பண்பாடுல தமிழர்களுக்கும் பனைமரத்துக்கும் அப்படிங்கிற தொடர்பு இன்றியமையாத தொடர்பாக இருந்தது. அது சொலவாக இருக்கட்டும் இல்லாட்டி தாலியாக இருக்கட்டும், நீங்க வெடிக்கிற ஓல பட்டாசா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையாக இருந்தது இந்த பனைமரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மரங்களை நாம் பாதுகாக்க மறந்துவிட்டோம். அந்த மரங்களை இப்போது புதிதாக நட்டு வைக்க பல அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து செல்கின்றன. கண்டிப்பா நீங்க இதை நட்டு வைக்கும் போது உங்களுக்கு இதனால பலன் கிடைக்க போறதே கிடையாது. ஒரு பனைமரம் அப்படிங்கிறது வளர்வதற்கு கிட்டத்தட்ட 10 இருந்து 15 வருடங்கள் ஆகும். 15 வருடங்களுக்கு பிறகுதான் அது ஆண் பனையா பெண் பனையா அப்படிங்கிறதை கண்டுபிடிக்க முடியும். பெண் பனையை பருவப்பனை என்றும் ஆண் பனையை அழகு பனை என்றும் அழைப்பார்கள். இப்போ இந்த பனைமரத்தை நாம் தான் மறந்து விட்டோம் அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் மறக்கவே கிடையாதுங்க. இந்த பனைமரத்துல கிடைக்கிற நொங்கா இருந்தாலும் சரி இல்லாட்டி பனங்கிழங்கா இருந்தாலும் சரி, தவுனாக இருந்தாலும் சரி, பனங்கொட்டைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பதப்படுத்தி எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆலோசிச்சுட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த தமிழர்கள் அனைவரும் இந்த பனைமரத்தை மறந்து விடுவார்கள். அந்த நேரம் இந்த பனைமரத்துக்கு பேட்டன் ரைட்டா அவன் எடுத்துட்டானா அவன் இப்போ தயாரிக்கிற உணவுப் பொருட்களை மார்க்கெட்ல கொண்டு வருவான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு உணவுப் பொருளை சொல்றேன். ஒடில் மாவு அப்படிங்கிற ஒரு மாவு இருக்கு. அந்த ஒடில் மாவு வேற எந்த மாவும் கிடையாது. நம்ம பனங்கிழங்கை வெயில காய வச்சு அதை அரைச்சி திரிச்சு எடுக்கிற மாவு தான் இந்த ஒடில் மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடில் மாவு இன்றைக்கு சின்ன பிசினஸா இருக்கு. இன்னும் 2-3 வருஷத்துல பெரிய பிசினஸா மாறும். 10 வருஷத்துல அந்த மாவுக்காக எல்லாருமே கையேந்தி நிற்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல சத்துக்கள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது வேறொரு உண்மையாக இருக்கிறது. 1985 இருந்து 1987 வரை 8 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை கொடுத்ததுதான் இந்த பனைமரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வேலை கொடுத்த இந்த பனைமரத்தை நாம் மறந்து விட்டோம், அதை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய குற்ற உணர்வு உங்க மனதுல வரணும். ஒரு பொருள் கிடையாதுங்க. பனைமரத்திலிருந்து 80 விதமான பொருட்கள் கிடைக்கும். 800 விதமான பொருட்களை அதன் வழியாக நாம் உற்பத்தி செய்ய முடியும். அது விசிறியாக இருக்கட்டும், நாம் தினசரி சாப்பிட தட்டா இருக்கட்டும், பாயா இருக்கட்டும், நாம் தினசரி உபயோகிக்கிற சின்ன சின்ன பெட்டிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பனைமரம் அப்படிங்கிறது தான் இன்றியமையாததாக இருந்திருக்கிறது. பனைமரம் மீண்டும் ஒழிக்கப்பட்டதற்கான காரணம் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நமக்கு தெரியும் இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக், இந்த மாதிரியான பிளேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளேட்டுக்கு மாறுபாடா நவீன டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி பனை ஓலைகளை இந்த மாதிரி பிளேட்
இல்லாட்டி தட்டுக்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் அதை பயன்படுத்துவதற்கு நாம் தயங்குவதுதான் இந்த பனைமரம் அழிவதற்கு மிக முக்கிய ஒரு காரணமாக சொல்லலாம். பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை வைத்து செய்யும் பொருட்களை நாம் உபயோகிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மரங்கள் என்பது பாதுகாக்கப்படும். ஏன்னா அப்போதுதான் அங்க ஒரு வியாபாரம் நடக்கும். இந்த வியாபாரம் நடந்தாதான் பல கிராமத்து மக்களும் பிழைப்பார்கள். அந்த பிழைப்பு நடக்கும் போதுதான் இந்த மரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எதை பார்த்தாலும் காசு தாங்க. இந்த மரத்தை பிளந்தா எத்தனை ரூபாய் கிடைக்கும், இத்தனை சதுர கிலோமீட்டருக்கு எனக்கு எத்தனை ரூபாய் கிடைக்கும், இத்தனை சதுர மீட்டருக்கு எத்தனை ரூபாய் இருக்கு, ஒரு ஃபேனை வித்தா எனக்கு எத்தனை ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி பணம் நம்ம அலையும் போது கண்டிப்பா ஒரு மரத்தை வளர்ப்பதற்கும் அதை பேணி காப்பதற்கும் பணம் இருந்தால் மட்டுமே இப்போதுள்ள சமூகம் செய்யும். இது நாளைக்கு உன் தலைமுறைக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா ஒருத்தனும் செய்ய மாட்டான். சோ இதுல இருந்து நம்ம ஒரு பிசினஸை கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த பனை மரங்களை நம்மால் பாதுகாக்க முடியும். அதற்கு நிறைய நவீன டெக்னாலஜி இருக்கு. நீங்க பின்னாடி பார்த்த புகைப்படங்கள் எல்லாமே இந்த பனைமரங்களால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் தான். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பனைமரங்களை நம்மால் பாதுகாக்க முடியும். அதற்கான ஸ்டெப் அப்படிங்கிறது அரசாங்கம் எடுக்கணும். அரசாங்கம் எடுக்கதோ இல்லையோ, இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புதிய விஷயத்துல நீங்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் இதற்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். எல்லா மக்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு அரணாக இருக்கும் இந்த மாதிரி மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போது மட்டுமே நம்முடைய தமிழ் இனத்தையும் தமிழர்களின் பெருமையும் நம்மால் இந்த உலகத்திற்கு எப்போதுமே பறைசாற்ற முடியும். இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.